சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கான கடைசி கட்டம் இது. உன் சாயப்பாவின் நெற்றி பொட்டினை நீ தொட்டிருப்பாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்று உன் கைகளில் கிடைக்கும். என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தொட வேண்டாம். அத்தனை நாளுமே இந்த வாழ்க்கையை எண்ணி நீ பயந்தது எல்லாம் போதும். இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது அல்லவா? உன்னை தேடி வந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் செய்து கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக கொடுக்க வேண்டும். இந்த சாயப்பா என்னுடைய நெற்றி பொட்டை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பாவின் அன்பு பிள்ளையாக நீ வலம் வருகிறாய் என்பதனை மறக்காதே. எந்த இடத்திலும் என்னுடைய குழந்தை நீ கண்ணீர் விட்டு விடாதே. வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தை தொடும் பொழுது கூட அந்த இடத்தில் நீ தைரியத்தோடு நிற்க வேண்டும். உன்னுடைய தைரியம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொள்கின்றவர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறார்களே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் இதற்கு முன்னால் அனுபவித்த கஷ்டங்களை பற்றி சிந்திப்பது இல்லை. எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்தார்கள், எத்தனை சோதனைகளை கடந்து வந்தார்கள் என்பதனை பற்றி ஒரு பொழுதும் சிந்திப்பது கிடையாது. அதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் சிந்திக்க தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு. என் செல்லமே, இந்த வாழ்க்கை உனக்கு பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் எப்பொழுதுமே நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறது அல்லவா? எந்த இடத்தில் நீ சோர்ந்து போகின்றாயோ அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியானது இன்னொருவர் கைகளில் கொண்டு சேர்க்கப்படும் என்பது உண்மை. அது நீயாக மட்டுமல்ல, தெய்வமாகவே இருந்தாலும் தெய்வத்திடம் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு நீ அமைதியாக இருந்து விட்டாயானால் தெய்வம் யாருக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும்? யார் ஒருவர் தன்னுடைய வேண்டுதலை தெய்வத்திடம் வைத்துவிட்டு அதற்கான முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தெய்வம் அந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்கும். அந்த வெற்றியை அவர்கள் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் என் குழந்தையாகிய நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை விட்டு விடக்கூடாது. வருகின்ற நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னை விட யாரும் இங்கு நல்லவர்கள் அல்ல, உன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதனை முதலில் நீ நம்பத் தொடங்கு. உன்னை நீ நம்பினால் மட்டும்தான் உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடியும். ஆனால் என் செல்லமே, தன் மீதே நம்பிக்கை குறைவாகத்தான் நீ வைத்திருக்கின்றாய். எதற்கெடுத்தாலும் என்னால் முடியாது, நான் எங்கே இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று சொல்லுவது இன்னமும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? தனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக உறங்குகிறார்கள். பகல் முழுவதிலும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை எப்பொழுதும் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் மட்டுமே உழைக்கச் செல்கின்றார்கள். மற்ற நேரத்தில் எல்லாம் அந்த உறக்கத்தை தான் பெரிதாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இது போன்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வம் கொடுக்க நினைப்பதை கூட தடுத்து நிறுத்தி வைத்து விடுவார்கள். தெய்வம் எதற்காக இத்தனை பெரிய சோம்பேறிக்கு நாம் இதை கொடுக்க வேண்டும்? தன்னுடைய முயற்சியால் பெற்றுக்கொள்ளட்டும். தன்னுடைய முயற்சியே இங்கு இல்லாமல் நம்மிடம் எப்படி இவர்கள் வேண்டுதல் வைத்தார்கள் என்று சொல்லி தெய்வம் வருத்தப்பட்டு சென்றுவிடும். இதனை மறந்துவிடக்கூடாது. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்ன செய்தாலும் சரி,
உனக்கான தேவைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் செல்லமே, இந்த வாழ்க்கை உனக்கான உச்சக்கட்ட மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் தெளிவாக நீ புரிந்து கொள்ளும் தருணம் இது. எதற்காகவும் என் குழந்தையாகிய நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் இழந்துவிடக்கூடாது என்றுதான் உன்னை தேடி வந்து இந்த விஷயங்களை எல்லாம் உன் சாயப்பா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க பழகு. எந்த நொடியிலும் மாற்றங்கள் என்பது நடக்கலாம். உன் சாயப்பா உனக்கான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நீ சுறுசுறுப்பாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கு இந்த வாழ்க்கை நினைத்த நேரத்தில் உனக்கானதை எல்லாம் செய்து கொடுக்கும். என் செல்லமே, இதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கான தகுதியோடு நீ இருக்க வேண்டும். எல்லா தகுதியோடும் என் குழந்தையாக நீ தெய்வத்தின் முன்னால் நின்றால் தெய்வம் உன்னிடத்தில் இருந்து எதையும் மறுக்கவும் முடியாது, உனக்கு தர முடியாது என்று சொல்லிவிடவும் முடியாது. சர்வ நிச்சயமாக உனக்கானதை நீ பெற்றுக்கொள்வாய். இதை நீ மறந்து விடாதே. உன்னோடு இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள தெய்வத்தின் அன்பை தேடிக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அந்த அன்பு கிடைக்கின்ற நேரத்தில் எந்த இடத்திலும் நீ எந்த விஷயத்தையும் தவறவிடக்கூடாது என்றுதான் உன் சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ சரியாக பயணம் செய்து கொண்டே இரு. இந்த நேரத்திலும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாமோ நீ கடந்து வந்து விட்டாய். இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு. உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த கவலையும் தேவை கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையின் ஆரம்பம் சறுக்கலாகத்தான் இருக்கும். உடனே எல்லாம் முடிந்து விட்டதாக நினைப்பவர்கள் அத்தோடு அத்தனையும் முடிந்துவிட்டது என்று சென்று விட வேண்டியதுதான். இல்லை, இந்த சறுக்கலிலும் நான் மீண்டு வருவேன் என்று நினைப்பவர்கள், இதிலிருந்து நான் நிச்சயமாக என் வெற்றியை பெறுவேன் என்று நினைப்பவர்கள் சர்வ நிச்சயமாக தனக்கான அத்தனையையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது கெட்டது என்று எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் தனக்கானதை பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெறுவார்கள் என்பது உன் மனதில் இருக்கட்டும். உன் சாயப்பாவின் அன்பு ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் போதுமல்லவா? இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை நீ நினைத்த மாத்திரத்தில் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் அவர்கள் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல வெற்றிகளை பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய். எப்பேற்பட்ட நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உன் சாயப்பா உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். என் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.